ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இங்கே இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண நிறைய ஆளுங்களை தெரிவிங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறத சொல்லியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல எந்த ஸ்டேஷன் போகணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கணும். அதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. இது நான் பண்ணுறது கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப். ஸோ இந்த ஆப்பே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப் இருந்ததுனால டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிபிஜே அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ஸோ இது மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்குமே ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ் கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் ஞாபகம் இட் கெட் யூ ஈஸியர். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ புக் பண்ணுவீங்கன்னா சரி வாங்க இப்போ நம்ம புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். அது மாதிரி சென்னைக்கு எம்ஏஎஸ்னால் சென்னை ஆல் ஸ்டேஷன் இதில் காட்டுது. ஆனால் சென்னையோடைய சென்ட்ரல் ஸ்டேஷனை தான் இது குறிப்பிடும். ஆனால் சென்னை ஆல் ஸ்டேஷன்னு கவர் ஆகும். நியர்பை ஸ்டேஷன்ஸ் வரும்ல. ஸோ அது மாதிரி சென்னை எம்ஏஎஸ்னால் சென்னை சென்ட்ரல், சென்னை எம்எஸ்னால் எக்மோர், அதே மாதிரி சென்னை சபர்பன்னா எம்ஏஎஸ்எஸ்ன்னு வரும். ஸோ இது மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எல்லா ஸ்டேஷன்ஸுக்குமே இந்த கோட் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டேட் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வருது. அதுக்கு நிறைய பேர் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக காலியாக இருக்கும். ஸோ நம்பர் 6 அன்னைக்கு பார்க்குறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பார்க்குறேன். ஓடாது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் இருக்குது, எத்தனை மணிக்கு இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துரும். ஸோ இப்படி காமிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்எல்னா ஸ்லீப்பர், 2எஸ்னா செகண்ட் சிட்டிங், 3A 2Aலாம் இருக்கும். ஸோ தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி அந்த மாதிரி கோச்சஸ்லாம் ஒன்றுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்படி பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு என்ன மெயின் குழப்பம் வரும்னா, இந்த ஆப்லேயும் சரி ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் ஆப்லேயும் சரி உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இங்கே எல்லாமே ரயில்வே டைமிங்கில் இருக்கும். ஸோ சில பேர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் மூலிமா கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ 18 இருக்குன்னா 20 வரைக்கும் தான் நான் இந்த ரூல் சொல்கிறது. 18 இருக்குன்னா 18லேருந்து 12 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் மத்தியானத்தோட, அதாவது ஆஃப்டர்நூன் டைமிங் உங்களுக்கு கிடச்சிரும். பிஎம் டைமிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே உண்டு. 20 அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அது உங்களோட மைண்ட் கேல்குலேஷன் மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இங்கே புக் பண்ணணுங்கிறப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப அவசியம். அதான் ஐஆர்சிடிசி ஐடி. அந்த ஐஆர்சிடிசி ஐடி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேணால் கமெண்ட் பாக்ஸில் யாராச்சும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ லாகின் பண்ணலை இப்போதைக்கு. ஏன்னா நான் இப்போ நிறைய ஃபோன்ஸில் லாகின் பண்ணியிருக்கனால நான் டேப்பில் லாகின் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு எந்த டிக்கெட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த ஆப்பில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டி சீட் அதில் இல்லைன்னா, இப்போ சென்னையிலேருந்து மதுரை புக் பண்ணுறீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு நிறைய ட்ரெயின் ஓடும். ஆனால் தாண்டி வேறு ஊர்லேருந்து வருது பாருங்கள் அந்த ட்ரெயினில் இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க இந்த ஆப்காரங்க. என்னென்னா இது நார்மலாக இருக்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த சம்பர்க்ராந்தி எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லியிலேருந்து வருதுங்க இல்லையா, அதுக்கு நம்ம சென்னைக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன்லேருந்து சில டைம்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் சென்னை டு மதுரை போகிறத விட இப்போ அதில் இருக்க ஸ்டேஷன்ஸ் வேறு ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ மேலே கூடூர்லேருந்து வருதுன்னா அந்த ட்ரெயின் கூடூர் டு மதுரை போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கிடைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் கோட்டாவில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இவங்க நமக்கு தெரியலைனாலும் அவங்க அதை ஆஃபர் பண்ணுறாங்க. நான் வீகோ ஆப் மூலயமா போகிறேன். அது கன்ஃபார்ம் டிக்கெட்டோட டைப் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீகோ ஆப்பில் இருக்க எல்லா விஷயத்தையும் பற்றி வீடியோ இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயினான விஷயம். நீங்கள் இதுவே கூட ஐஆர்சிடி ஐ திங்க் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் லாகின் பண்ணாதனால எனக்கு காட்டல. அந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெயின் சிம்பிள் கீழே இருக்குது பாருங்களா, கிரியேட் ஐஆர்சிடிசி ஐடி. அதே மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டு வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு உங்களே டுட்டோரியலும் வச்சுருக்காங்க, வேணா பாருங்கள். இல்லைன்னா நான் வீடியோ போட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.